நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அதாவது நம்ம ராமச்சந்திரனும் வள்ளியும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கண்மணியை கூட்டு போகிறதுக்காக, வீரா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம வள்ளியும் நம்ம ராமச்சந்திரனும் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம இவர் உட்காந்துருக்கார்ல, நம்ம மாறன் வந்து உட்காந்துருக்கார்ல, போய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் பண்ணது தப்பு தான், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப மோசமான குடும்பம்ப்பா. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வீராவை வந்து கொடுக்க பார்த்தீங்க, அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்டா பொறுக்கி பண்ணுறதையும் பண்ணிவிட்டு என்னடா இப்போ வந்து அதுக்கு நல்லது மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கன்னத்தில் பலாருன்னு 4 அறை விட்டுறாங்க. அவங்க கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. அண்ணே நம்ம எதுக்கு நீங்கள் வந்திருக்கோம், அதை விட்டுக்கிட்டு அவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாங்கண்ணே உள்ளே போய் நம்ம மருமகளை வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வள்ளி சொல்கிறாங்க. இங்கே தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராமச்சந்திரன் வந்து போகிறாங்க வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே போனவொடனே நம்ம கண்மணியோட அம்மா இருக்காங்கல்ல, வாங்கனே சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உடனே நம்ம வீரா வந்து வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்றாங்க. அம்மா நடந்தே நடந்து போச்சு, நீ என்னம்மா இங்கேயே இருக்க, வீட்டுக்கு வாமா, உன்னை வீட்டுக்கு கூட்டு போகலாம் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் வந்து இனிமேல் வர்ற மாதிரி இல்லை, எனக்கு அங்கே வர்றவே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ அவன் பண்ண தப்புக்காக நீ என்னம்மா நீ ராகவனையும் வந்து தண்டிக்கிறியா, ராகவன் பாவம் இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது மாமா, இருந்தாலும் என்னால் வர முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஒத்த கால் நிற்கிறாங்க. அவங்க அம்மாவை எடுத்து சொல்கிறாங்க. நீயாவது போடி, அவளுக்கு தான் விருப்பம் இல்லை, அவளாவது இருக்கட்டும், நீயாவது போகணுமில்லடி, உன் வாழ்க்கையை நான் பார்க்கணும், போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, இனிமேல் நான் போய் அந்த வீட்டில் எப்படிம்மா இருக்கிறது, என் தங்கச்சி கழுத்தில் எங்கள் அண்ணனை கொலை பண்ணவனே தாலி கட்டியிருக்கான், அந்த வீட்டில் போய் நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வீராவே வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, இப்போ நீ மட்டும்தான், நீ தான் போக போகிறேன், நான் அங்கே வரப்போகிறது கிடையாது, எனக்கு அங்கே வர விருப்பம் கிடையாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீயாவது போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வேறு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி சம்மதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம மாறன்கிட்ட போய் நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டு போக தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது வீராவை வந்து கூப்பிட்டுட்டு நம்மளை கொண்டு போய் வீட்டில் வந்து வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா வெளியில் பார்த்தா கண்மணி மட்டும்தான் வராங்க. என்னடா வீராவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து தேடி பார்க்காங்க. வீரா தான் ஆல்ரெடி வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கண்மணி தான் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி தான் போகிறாங்க, அண்ணி தானே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காங்க. ஆனால் கண்மணி வந்து நம்ம மாறனை பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறனுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரில. என்னடா வீரா வருவான்னு சொன்னாங்க, இப்போ இது மட்டும்தான் போகிறாங்களா, நான் இன்னமும் ரொம்ப ஆசைப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து வள்ளியையும் நம்ம கண்மணியும் வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாவம் போல் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, மாறன் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.